ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை கற்றுத்தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரிபூரணமான சலாமும் ஸலவாத்தும் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய படைப்பினங்களில் மிக மகத்தானவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும், குறிப்பாக எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த ஒரு படைப்பாளனாக இருக்கிறான். அவன் எதை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி படைக்க வேண்டும் என்பதை மிக நுணுக்கமாக அறிந்த ஒருவனாக இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹுவை பற்றி அவன் அறிமுகம் செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் அதை இப்படி சொல்கிறது: அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகா. அவன் படைத்த ஒவ்வொரு படைப்பையும் மிக அழகாக படைத்தவன் என அல்லாஹ்வை சொல்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் அவன் படைத்த படைப்பினங்களில் மிக மகத்தான ஒரு படைப்பாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்கள் என்று சொல்லுகிற இந்த இனத்தை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி காட்டுகிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதனை நாம் மிக அழகான ஒரு கட்டமைப்பிலே படைத்தோம் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனைய படைப்பினங்கள் அது மாடாக இருக்கலாம், அது போன்று நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், குரங்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தஆலா காதுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தஆலா நாவை ஏற்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு படைப்பினங்களிலும் ஒரு சில மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தினாலும் கண்ணை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடல் உறுப்புகள் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்லுகிறான்: இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன் மஸ்ஊலா. மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கண் என்று சொல்லுகிற அந்த பார்வை புலன், காது என்று சொல்லுகிற அந்த செவிப்புலன், உள்ளம் என்று சொல்லுகிற அந்த உணர்வுகளின் மிக பிரதானமான வாயல் இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனோ நாளை மறுமையில் இதனூடாகவே விசாரணை செய்யப்படுவான் என்கிற செய்தியையும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான்: வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன்.
மனிதர்களே, உங்களுக்குள்ளேயே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது, உங்களுக்குள்ளேயே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. அதை ஆழ்ந்த பார்வையில் நோக்கக்கூடாதா, சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உணர்வுகளின் பிரதானமான வாயல் உள்ளம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அதை இப்படியான ஒரு வார்த்தையால் சொன்னார்கள். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் மனித சமூகமே, கண்டிப்பாக உடலிலே ஒரு தசை பிண்டம் இருக்கிறது. ஃபஇதா ஸலுஹத், அது சீர் பெற்று விட்டால் ஸலுஹல் ஜஸது குல்லா, ஒட்டுமொத்த உடம்புமே சீர் பெற்றுவிடும். வஇதா ஃபஸதத், அது சீர் பெற்று விட்டால் ஒட்டுமொத்த உடம்புமே சீர் பெற்றுவிடும். அதுவே அது சீர் கெட்டு விட்டால் ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, ஒட்டுமொத்த உடம்புமே அப்படியே சீர் கெட்டு விடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள் வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 9 இடங்களிலே சத்தியமிட்டு விட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு செய்தி, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த மனிதனுடைய உள்ளத்தில் பாவம் எது என்கின்ற விடயத்தையும் அது பாவம் தான் என்பதை உணர்கிற அந்த தக்வாவை அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் உதிக்கச் செய்தான் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே பலகீனமாக படைக்கப்பட்ட இந்த மனிதனின் உடம்பில் அவனுக்கென்றுள்ள உணர்வுகள் அது சரியாக இயங்குகிற பொழுதுதான் அவன் சுவர்க்கவாதியாக மாற ஆரம்பிக்கிறான். அவனுடைய கண் நல்லதையும் பார்க்க முடியும், அவனுடைய கண் கெட்டதையும் பார்க்க முடியும், அவனுடைய காது நல்லதையும் கேட்க முடியும், அவனுடைய காது கெட்டதையும் கேட்க முடியும். இது போன்ற ஒவ்வொரு உறுப்புகளும் அது எதற்காக உண்டோ அவைகள் ஒவ்வொன்றும் ஹலாலான நல்ல ஆரோக்கியமான விடயங்களிலும் தங்க முடியும், அல்லது கெட்டுப்போன சீர்கெட்டுப்போன அசிங்கமான ஒன்றிலும் தங்கி இருக்க முடியும். அந்த உணர்வுகள் தவறிழைக்கப்படுகின்ற பொழுது, தவறி போகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சீர்திருத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சீர்படுத்தி இருக்கிறான். நீங்க அல் குர்ஆனின் சூரா அபஸ என்று சொல்லுகிற ஒரு அத்தியாயம் உண்டு, அதை படித்ததும் உண்டு. நீங்கள் அடிக்கு ஒரு முறை ஓதிய வரலாறுகள் நம்மிடத்திலேயே உண்டு. அந்த அந்த அல் குர்ஆனிய வசனத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்க போகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கமா நகரிலே பிரச்சாரம் செய்கிற பொழுது மிக பெரும் அந்த மக்காவினுடைய பெரும் தலைவர்களோடு பேசுவதாக இருந்தால் அவர்கள் ஒப்பந்தமிட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? முஹம்மது, உங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களோ அரிதானவர்கள் தான். அவர்களில் ஒரு சிலர் பலகீனமானவர்கள், இன்னும் ஒரு சிலர் ஊனமுற்றவர்கள். இப்படிப்பட்ட ஏழைகளையும் பலகீனமானவர்களையும் ஊனமுற்றவர்களையும் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களோடு பேசுற என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இல்லாமல் வந்து பேசுங்க அப்படி என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்கு ஒரு பணி, ஒரு செய்தி கிடைத்து விட்டதே, அந்த வழியை தேடி செல்லுவோமே என்று புறப்பட்டு சென்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஹதீஸ்களிலே வருகிறது, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்பதாக வருகிறது. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரில் ஒரு சில குளறாடுகள் இருந்தாலும், குறைபாடுகள் இருந்தாலும், அல்லாஹ் அதனுடைய செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தேடி ஓடி வருகிறார். அவருடைய முழு எதிர்பார்ப்பும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு அவர் வருகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறைஷியர்கள் இருக்குகிற அந்த பெரும் தலைவர்கள் இருக்குகிற அந்த சபையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வருகிற பொழுது அவரை பார்க்காததை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து கொள்கிறார். என்ன நோக்கம்? இந்த மனிதர் வருவார், வந்தால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இவரை கேவலமாக கிண்டல் அடித்திட முடியும், அல்லது சொல்லுகிற பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட முடியும் என்ற ஒரு நல்ல உணர்வு தானே தென்படுகிறது. அல்லாஹ் சொன்னான், அபஸ வதவல்லா, தூதர் கடுகடுத்தார், புறக்கணித்தார். பார்வையற்ற மனிதர் அவரை தேடி வருகிற போது
வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு الذிக்ரா. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே, ஒரு சாராருக்கு நீங்கள் பிரச்சார பணியை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்து நிற்கிறீர்கள், அவருக்கென்று நீங்கள் பிரச்சார பணியையும் செய்கிறீர்கள். இவர்கள் தூய்மை பெற்று நீங்கள் சொல்லுகிற பிரச்சாரம் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுக்கு யார் சொன்னது? உங்களை தேடி ஒருவர் வந்தார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நடந்த ஒரு மனிதர் உங்களை தேடி வருகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக எப்படி வருகிறார்? வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவராக வருகிறார். ஆனால் ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்கள், அவரை நீங்க பார்க்கல. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதரின் உணர்வுக்கே அல்லாஹ் தஆலா முற்றுப்புள்ளி வைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். எங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ சபைகளை கடந்து வந்த வாழ்க்கை, எத்தனையோ மக்களை கடந்து வந்த வாழ்க்கை. இன்று எம்மில் பலர் ஒரு சபைக்கு அழைக்கப்படுவதாக இருந்தாலும், ஒரு சபையில் இருப்பதாக இருந்தாலும், என்ன செயல்பாடுகளை செய்வதாக இருந்தாலும், என்ன தெரியுமா, தகுதியும் தராதரமும் பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்த செயலையே அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டித்து, அந்த தூதரையே கண்டித்து, அல் குர்ஆனிய வசனத்தை இந்த உம்மத்திற்கு ஒரு சான்றாக புரட்டுகிற போதெல்லாம் வரலாறு தென்படுகிற அளவுக்கு மிக தெளிவாக அல்லாஹ் பேசினானே. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சபைகளுக்கு அழைக்கப்படுகிற பொழுது தகுதி தராதரம் பார்க்கப்படுகிறது. ஊனமுற்றவர்கள், வயோதிபர்கள், அது பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் சபைகளை விட்டும் தூரப்படுத்துகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. கோட்டுக்கும் ஷூட்டுக்கும், பெரும் பெரும் அந்தஸ்துக்கும், காருக்கும், வாகனத்திற்கும், வீட்டுக்கும் இன்றைக்கு அந்தஸ்து பார்த்துதான் பிறரோடு பழகுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இந்த உம்மத்திற்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னதை நானும் நீங்களும் மறந்து போய்விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொல்லித் தருகிறார்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையில், அலா அதுல்லுக்கும் அலா அஹ்லில் ஜன்னah, தோழர்களே, உங்களுக்கு நான் சுவர்க்கவாதிகள் யார் என்பது தொடர்பில் சொல்லித் தரட்டுமா? சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், குல்லு தஈஃபின் முத்தலஈஃபின், ஒவ்வொரு பலகீனமான, பிறரால் பலகீனத்திற்குட்படுத்தப்படுகிற ஒவ்வொருவரும் சுவர்க்கவாதிகள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எத்தனை சபைகள், எத்தனை வலிமாக்கள், எத்தனையோ திருமணங்கள். யார் அழைக்கப்படுகிறார்? யார் சேர்க்கப்படுகிறார்? யாருடைய தேவை இருக்கிறதோ அவர் சேர்க்கப்படுகிறார். யாரிடத்திலே அந்தஸ்தும் பதவியும் இருக்கிறதோ அவர் அழைக்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை எந்த இடத்தில் வைத்து கண்டிக்கிறார் என்பதை கொஞ்சம் பாருங்கள். அந்த உணர்வுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். உணர்வுகளும் மனித வாழ்வின் யதார்த்தமும் என்று சொல்லுகிற விடயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருப்பொருள். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்கள். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் உஹது யுத்தம் என்று சொல்லுகிற யுத்தம் இன்றைக்குமே மறக்க முடியாத பல்வேறுபட்ட சரித்திரங்களோடு பதிவு செய்யப்பட்ட ஒன்று. அந்த சரித்திரங்களுக்குள் திகையோடி போய் கிடக்குகிற இனி ஒரு கட்டம்தான் ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர்களுடைய வரலாறு. ஹுதைஃபத்துல் யமான், ஹுதைஃபா என்று சொல்லுகிறவர் பிள்ளை, யமான் என்று சொல்லுகிறவர் அவருடைய தந்தை. இரண்டு பேருமே முஸ்லிம்கள் தான். இரண்டு பேருமே முஸ்லிம்கள் தான். இரண்டு பேரும் யுத்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் எதிரிகளை அப்படியே தாக்கிக் கொண்டு முன்னேறி கொண்டு செல்லுகிற பொழுது ஷைத்தானோட சத்தத்தை அந்த யுத்த சஞ்சலத்தில் ஏற்படுத்துகிறான். ஐபாதல்லாஹி உஹ்ராக்கும், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு பின்னால் உங்களுடைய எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்கிற செய்தியை சத்தமிட்டு சொல்லுகிறான். அந்த யுத்த சஞ்சலத்தில் முன்னாடி போய்கொண்டிருந்த முஸ்லிம்கள் எல்லாம் பின்னாடி திரும்புகிற பொழுது யுத்தத்தில் யார் முஸ்லிம்கள் யார் காஃபிர்கள் தெரியாமல் போய்விட.
நிலை குலைந்து போய்விடுகிறது. முஸ்லிம்கள் என்பது யார் என்று தெரியல, முஸ்லிம்களும் எதிரிகளும் கலந்து போய்விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் ஒருவரை துரத்தி கொண்டே செல்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவரும் ஒரு காஃபிர் அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்பில் துரத்தி கொண்டே செல்லுகிறார். அதை அவதானிக்குகிறார் ஹுதைஃபா என்று சொல்லுகிற ஒருவர். ஒரு நபித்தோழர் பார்க்கிறார், தந்தை யமான் துரத்தப்படுகிறார். முஸ்லிம்களோடு இருந்து போராட வந்தவர் அவர் துரத்தப்படுகிறாரே என்ற செய்தியை பார்த்தவுடன் அவர் அழைக்கிறார், அபி அபி, அது என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை என்று அழைக்கிறார். அந்த யுத்த சத்தம், சஞ்சலம் அங்குள்ள மக்கள் யாருக்குமே கேட்கவில்லை. துரத்து கொண்டே செல்லுகிறார். அபி அபி என்று அவர் கத்துகிறார். அந்த சத்தம் அவருக்கு கேட்கல. அவர் முஸ்லீம் அப்பா, இபாதல்லாஹி அபி, அது என்னுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது என்னுடைய தந்தை, அவரை விட்டு விடுங்கள். கேட்கல. பின்னாடி போன வேகத்திலேயே முஸ்லிம்களில் ஒரு சாரார் அந்த முஸ்லிமான யமான் என்று சொல்லுகிற அந்த நபித்தொடரை அப்படியே வெட்டி விடுகிறார். வெட்டியதற்கு பின்னாடி பார்த்தால் அது அவர்களோடு இருந்த முஸ்லிம்களில் ஒருவராக இருந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து நிற்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. ஒரு தந்தை யுத்த களத்தில் கொல்லப்பட்டு, அந்த களத்திலேயே எதிரிகளால் அல்ல முஸ்லிம்களால் கொல்லப்பட்டு அந்த தந்தை இருக்கிறார். அவர் பார்த்து விட்டு அந்த சூழலை பார்த்த அந்த மாத்திரத்தில் அங்குள்ள மக்களுக்கு சொன்ன செய்தி, கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக சொல்லிட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறார். இஸ்லாத்தில் ஒருவர் தவறாக கொல்லப்பட்டால் 100 ஒட்டகைகள் தியத்தாக கொடுக்க வேண்டியது கடமை. அதற்கான குற்றப்பரிகாரம். அவர் பார்க்கிறார், முஸ்லிம்களில் ஒரு சாரார் வேண்டுமென்று கொல்லல்ல, கொன்று விட்டார்கள். தந்தை உயிர் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்டம் என்ன? 100 ஒட்டகைகளை கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகத்திற பெருமதியை இன்றைய கணக்கில் வச்சு பார்த்தாலே எப்படி வெறும் பெருமதி. 100 ஒட்டகைகள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார். அழைத்து ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிற பொழுது இந்த முஸ்லிம்களில் ஒரு சாரார் உங்களுடைய தந்தை என்று தெரியாமலேயே, முஸ்லீம் என்று அறியாமலேயே கொன்று விட்டார். இதோ உங்களுக்கு 100 ஒட்டகைகள் என்று கொடுத்த நேரம் அவர் சொல்லுகிறார், அந்த ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை, இஹ்தலஃபத்தி சுயூஃப், வாள்கள் எது எப்படி போகிறது என்று தெரியாத ஒரு சுத்த சஞ்சலம் என்று அல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுகள் பதிவு செய்யப்படுகிற நேரம் வருகிற வார்த்தை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக வந்தவர். இதோ இந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வந்தவர்கள் வேண்டுமென்றே கொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, கஃபரல்லாஹு லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். இந்த ஒட்டகைகளை முஸ்லிம்களுக்கு தர்மம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். எனக்கு எதிராக நீ பேசினால் உன் கருத்தை எரிப்பேன். எனக்கு எதிராக நீ ஒரு வார்த்தையை பேசுகிறாயா, எனக்கு எதிராக ஒரு தீர்ப்பை நீ கொடுக்கிறாயா, அது எனக்கு பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கிறதா, உன் கருத்தை எரிப்பேன். அந்த கருத்தை எதிர்க்க முடியாவிட்டால் உன் கழுத்தையும் அறுப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே ஒரு மோசமான ஒரு குணாதிசயம் உணர்வுகளாலேயே உருவாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு தப்பு நடந்ததா, தவறு நடந்ததா, என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அது எந்த குடும்பம் என்பதற்காக போய் இன்னொருவனை விட்டுட்டு வர காட்சிகள். அவன் என்னுடைய நண்பன் என்பதை மாற்றமே வைத்துக் கொண்டு அவன் தவறு செய்திருந்தாலும், அந்த தவறுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவன் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்களையே தாக்குவதற்கு முனைகிற சமூகம். முடிந்த அளவுக்கு தாக்கி பார்க்கிற முடியலையா,
சமூக வலைதளங்களை பயன்படுத்தியாவது தூற்றுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து வருகிற இஸ்லாமிய உள்ளங்களிலே இப்படிப்பட்ட விதைகளும் போடப்பட்டுதான் இருக்கிறது. உண்மையா பொய்யா? யதார்த்தமா இல்லையா? எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது இஸ்லாமிய சமூகம்? அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அதை அல்லாஹ் எப்பொழுது சொல்கிறான்? வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சொல்கிறான், மன்னியுங்கள், வாய்ப்பளியுங்கள். அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் அடுத்த மனிதனை அப்படியே மன்னிக்கிற ஒரு பக்குவமான ஒரு நிலை உருவாக வேண்டும். மன்னிக்கிற நிலைமை. இன்றைக்கு கம்பெடுத்தவன் எல்லாம் தண்டில்காரன் என்று சொல்வதை போன்று வளர்ந்து வருகிற வாலிபர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் செயற்பாடுகளும் இந்த சமூகத்திற்கான ஒரு சீர்கட்ட ஒரு பாதையை சர்வசாதாரணமாகவே திறந்து விடுவது போல கண்ணுக்கு முன்னால் காட்சி தருகிறது. நடைமுறைகள் ஒவ்வொன்றும் அப்படித்தான் கேவலமாக மாறி இருக்கிறது. என்ன நடக்குதுன்றே தெரியாத ஒரு காலகட்டம். என்ன நடக்குதுன்றே தெரியாது. எதுக்கு வெட்டுறான், ஏன் வெட்டுறான், என்ன செய்தான், என்ன தவறு, ஊசி ஓட்டுற ஒரு இடவழி இருந்தால் அந்த ஓட்டைக்குள் ஒரு பெரும் பாறாங்கல்லையே தூக்கி போட்டு குடும்பத்தையே சரிக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் எங்களுடைய உணர்வுகள் மிகைமிங்கி போகிற பொழுது ஏற்படுகிற ஒரு பாரதூரமான செயல் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உணர்வுகள் அது எந்த அளவுக்கு மிக பெருமதியான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் ஜுலைபிப் அப்படி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் இருந்தார். அடுத்த ஒரு சரித்திரம். ஜுலைபிப் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் அன்சாரி கோத்திரங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் எந்த கோத்திரம் என்று அறியப்படாத ஒருவர். மக்களின் பார்வைக்கு அவர் அழகாகவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் இருந்த ஒருவர். தடித்த உதடுகள், முகங்களிலே தேமல் நிறைந்த ஒரு தோற்றம், பார்க்கவே மக்கள் வெறுக்குகிற ஒரு தோற்றத்தில் அவர் இருந்தார். அவருடைய அந்த மனோநிலையை நீங்க கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்கிறார். அவர் ஒரு வாலிபர். ஜுலைபிப்பே, நீங்க ஒரு திருமணம் முடிக்கக்கூடாதா? நீங்க ஒரு திருமணம் முடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட நேரம் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை யார் போய் திருமணம் முடிக்க போறாங்க? என்னையெல்லாம் ஒரு திருமணம் முடிக்கிற அளவுக்கு நான் சமூகத்தில் செல்வாக்கு கொண்டவனும் அல்ல, அழகு கொண்டவனும் அல்ல. என்னை யார் திருமணம் முடித்தாலும் இந்த சமூகம் பரிகாசம் செய்யும் என்று சொல்லுகிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் நான். என்னையெல்லாம் போய் யார் திருமணம் முடிக்க போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியான கவலை. ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், எனக்கு உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடிச்சு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்த ஒரு வழக்காறு, எந்த ஒரு பெண்ணும் திருமணம் முடிக்கப்படுவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முடிச்சு கொள்ளட்டுமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த சமூகத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாரு, எனக்கு உங்களுடைய மகளை திருமணம் முடிச்சு வைங்க. ஜவ்விஜினி இப்னதக், உங்களுடைய பிள்ளையை எனக்கு முடிச்சு வைங்கப்பா அப்படிங்கிறார். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கா? உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய மதிப்பு, நீ அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்னுடைய பிள்ளையை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்காக நான் கேட்கவில்லை, ஜுலைபிபுக்காக வேண்டி நான் கேட்டேன். ஜுலைபிப்பா அவருக்காகவா நீங்க கேட்டீங்க? அப்படின்னா கொஞ்சம் என்னுடைய மனைவியோடு கொஞ்சம் பேசிட்டு வாரேனே அப்படின்ட்டு அவர் போறார். போய் அந்த வீட்டில் இருந்தபடியே அந்த தாயும் தந்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்டார்கள் அப்படி என்று சொல்லுகிற அந்த செய்தியை சொன்னபோது
ஜுலைபிபுக்காகவா அல்லாஹ்வுடைய தூதர் மனம் முடிச்சு கேட்டாங்க? ஜுலைபிபுக்கு திருமணம் முடிக்கவா நம்முடைய பிள்ளையை கேட்டாங்க? அப்படி என்று தேவையில்லை என்று சொல்லுகிற அந்த உணர்விலே அந்த பெண், அந்த தந்தையும் தாயும் பேசுகிறார். அந்த அறைக்குள் இருந்த, அந்த அறை மறைவில் இருந்த அந்த பெண் அறையை விட்டு வெளியே வந்து அந்த தாயையும் தந்தையையும் பார்த்து கேட்ட கேள்வி உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்று. தருத்தூன அலைய தருத்தூன அலா ரசூலில்லாஹி அம்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளையிட அந்த கட்டளையை நீங்கள் நிராகரிக்க முனைகிறீர்களா தந்தையே? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சிறந்த ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து இவரை எனக்காக முடித்து வையுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை, அந்த கட்டளையை காட்டிலும் நீங்கள் அதை நிராகரிக்க முனைகிறீர்களா? அந்த பெண்மணி கேட்கிற, அந்த பிள்ளை கேட்குது. கேட்ட நேரம் அந்த தாயும் தந்தையும் சம்மதிக்க அந்த திருமணம் இடம்பெறுகிறது. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சமூகத்தில் திருமணம் என்று வந்துவிட்டாலே பெரும் பெரும் அந்தஸ்தும் பதவியும் சொத்தும் மோகமும் தான் இன்றைக்கு சமூகத்தை ஆள வச்சு பார்க்குது. உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? இன்னைக்கு சின்ன சின்ன வாலிபர்கள் வளர்ந்து வருகிற போதே அவர்களுடைய உள்ளங்களில் வயது 25 ஆகுவதற்கு முன்னாடியே தான் ஒரு பெரும் கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்ற உணர்வு உருவாகிறது. ஐவேளை பள்ளிக்கு வருவதை காட்டிலும் அது ஹராமாக இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை நான் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்கிற உணர்வு இந்த பூமியில் உருவாகிவிட்டது. அதனால தான் இன்றைக்கு போதை வஸ்துக்களை கடத்துகிற, தொழில் செய்கிற, விற்குகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு வளர்ந்து வருகிற வாலிபர்கள் கையிலே தூக்கி பிடித்திருக்கிறார்கள். மிக இலகுவாகவே அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து விடலாம் என்பதற்காக வேண்டிய அந்த போராட்டம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதற்கு யாருங்க காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது துன்கஹுல் மர்ஆலி அர்பா, ஒரு பெண் 4 விடயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய அந்தஸ்துக்காக, அவளுடைய பரம்பரைக்காக வேண்டி, அந்த சொத்துகளுக்காக வேண்டி, அவளுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4 விடயங்களில் ஒரு பெண் திருமணம் இந்த சமூகத்தில் முடிக்கப்படுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுள்ளவளை மணந்து கொள், இம்மையும் மறுமையும் வெற்றியடையும். இன்னைக்கு மார்க்கம் என்கிறதே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவன் கார் வச்சிருக்கிறான். அவனுடைய பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறது. வெளிநாட்டில் அவன் வேலை செய்கிறான். தொழில் என்னன்னு தெரியாது, என்ன செய்கிறான் என்று தெரியாது, அவனுடைய அந்தஸ்து தெரியாது, அவன் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் என்று தெரியாது, ஹலாலா ஹராமா என்கிற எந்த உணர்வுமே கிடையாது. என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு? என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு? அதனுடைய எதிர்பார்ப்பினுடைய மிகப்பெரிய விளைவே யார் என்ன மார்க்கம் இருக்குதா, தொழுகை இருக்குதா, ஒன்றுமே இல்லை. திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. திருமணமாகி ஒரு சில நாட்களிலேயே அந்த திருமணங்கள் அப்படியே முறிந்து போய்விடுகிறது. இந்த உணர்வுகளுக்கு முன்னாடியா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் உணர்வூட்டிய வரலாறுகள் எனக்கும் உங்களுக்கும் கண்களுக்கு முன்னாடி வரவில்லையா? நானும் நீங்களும் படிக்க தகுதியான ஒரு விடயம் இல்லையா கண்ணியமான சகோதரர்களே? அதுதான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மறந்த ஒன்று என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் அவருடைய காலத்திலேயே எழுந்த ஒரு மோசமான உணர்ச்சிக்கு அல்லாஹுடைய தூதர் நடத்திய ஒரு பாடம் ஹதீஸுகளிலே மிக தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் இருக்கிற ஒரு சபை அது. அந்த சபையிலே ஒரு வாலிபன் வருகிறான். வந்து அந்த சபையிலே அல்லாஹுடைய தூதர் இருக்கிற பொழுதே ஒரு செய்தியை கேட்கிறான். யா ரசூலல்லாஹ் இஅ்தின் லீ ஃபிஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி தாருங்கள் அல்லாஹுடைய தூதரை என்று கேட்டார். சபையில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். உண்மையும் தானே, வாப்பா சிகரெட் அடிக்கிறாரு, பீடி பாவிக்கிறாரு, மதுபானங்கள் அருந்துகிறாரு. அப்படி இருக்கிற போது பிள்ளை வந்து வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு, வாப்பா உங்களோட லைட்டரை கொஞ்சம் தாங்க, அல்லது நெருப்பட்டியை கொஞ்சம் தாங்க, நானும் பத்திட்டு தாரன் என்று சொன்னால் பாவிக்கிற வாப்பாவாக இருந்தாலும் பாதனையை கலட்டி அடிப்பார். அப்படிதானே? என்னக்கிட்ட நீ கேட்டுவாராயா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அகில உலகத்திற்கே வழிகாட்ட வந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இந்த சமூகத்திற்கு வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று பாடம் நடத்தியவர் அல்லாஹ்வுடைய தூதர். அது மிக மோசமான வழிகளை திறந்துவிடும் என்று சொல்லி இந்த சமூகத்திற்கு அறிவுரை செய்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதருக்கு முன்னாடி ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ் இஅ்தின் லீ ஃபிஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி தாருங்கள். கூட்டத்திலிருந்து சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விடுங்க, எனக்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அந்த வாலிபர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அப்படியே பக்கத்தில் உட்கார வைத்து கேட்டார், உங்களுக்கு விபச்சாரம் செய்யணுமா? இப்படி உங்களுடைய உள்ளத்தினுடைய உணர்வு நிலை மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி தாருங்கள். அப்படி என்றிருந்தால் அத்துஹிப்புஹு லி உம்மிக், உங்களுடைய தாயோடு இப்படிப்பட்ட இந்த தகாத காரியத்தை செய்வதற்கு நீங்கள் முனைவீரா? அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை. فَكَذَلِكَ النَّاسُ لَا يُحِبُّونَهُ لِأُمَّهَاتِهِمْ, மனிதர்களில் யாரும், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், தன்னை பெற்றெடுத்த ஒரு தாயோடு தகாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டார்களே அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படி என்றால் உங்களுடைய பிள்ளையோடு நீங்கள் போய் அந்த காரியத்தை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொல்கிறீர்கள்? நான் பெற்றெடுத்த பிள்ளையோடு ஒரு மனிதன் எப்படி தான் பெற்றெடுத்த பிள்ளையோடு இந்த தகாத காரியத்தை செய்ய முடியும்? அப்படியா? உங்களுடைய சாட்சியோடு, பெரியம்மாவோடு, மாமியோடு, சகோதரியோடு என்று ஒவ்வொரு உறவுகளும் அவனுக்கான புனிதத்தை உணர்ந்துள்ள அந்த மஹரமான உறவுகளை எடுத்துரைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இவர்களோடு போய் இந்த தகாத காரியத்தை செய்யுங்களேன். அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதரை யாருமே விரும்ப மாட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரினூடாக எடுத்த பாடம் என்ன? உன்னுடைய பிள்ளை என்று வருகிற பொழுது, உன்னுடைய தாய் என்று வருகிற பொழுது, உன்னுடைய சகோதரி என்று வருகிற பொழுது, உன்னுடைய சாட்சி மாமி என்று அந்த உறவுகள் வருகிற பொழுது உன்னுடைய உள்ளம் பதறுகிறது. அந்த காரியம் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பது உன்னுடைய உள்ளத்திற்கு தெரிகிறது என்றால், நீ பார்க்கிற பெண் இன்னொருவனுக்கு தாயாக, இன்னொருவனுக்கு தாரமாக, இன்னொருவன் பெற்ற மகளாக, இன்னொருவனுக்கு மனைவியாக, இன்னொருவனுக்கு சகோதரியாக இருக்கக்கூடுமே, சாட்சியாக, மாமியாக இருக்கக்கூடுமே. நீ எப்படி அந்த தகாத பார்வை கொண்டு ஒரு பெண்ணை நீ பார்க்க முடியும் என்ற அந்த பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்ததற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவருடைய உள்ளத்திலே அப்படியே கையை வைத்து, அவருடைய உள்ளத்தில் அப்படியே கையை வச்சு, அல்லாஹும்ம க்ஃபிர் ذنبஹ,
யா அல்லாஹ், அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. அந்த வாலிபருடைய உள்ளத்தில் கையை வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒத்தஹிர் கல்பா, அவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவருடைய மர்ம உறுப்பை நீ பேணி பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்துவிட்டு அதிலே ஒரு செய்தியை சொன்னார்கள். நீ விரும்புவதை பிற மக்களுக்கும் விரும்பு, நீ வெறுப்பதை பிற மக்கள் விடயத்திலும் வெறுத்து நட. அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் எனக்கு எடுத்த இந்த பாடத்திற்கு பின்னாடி அந்த வாலிபர் தன் வாழ்நாளிலேயே எந்த ஒரு பெண்ணையும் தகாத ஒரு உணர்வோடு மோசமான ஒரு நடவடிக்கையோடு பார்த்தது கிடையாது. இது அல்லாஹுடைய தூதர் நடத்திய உணர்வுகளுக்கான பயிற்சியின் பாசறைகள். இது அல்லாஹ் மூமீன்களுக்கு எடுக்கிற கட்டளை. குல்லில் முஃமினீன், மூமீனான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் யகுது மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்துவார்கள். வயஹ்ஃபது ஃபுருஜஹும், அவர்களுடைய அங்க உறுப்புகளை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள், அந்தரங்கத்தை பேணுவார்கள். ஒரு குடும்ப தலைவனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான பண்பு. உலகத்தில் கண்டவர்களை எல்லாம் அதை ஒரு மோசமான ஒரு நிலையோடு பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறவர்கள், அல்லாஹ் சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிற இந்த பாடமும் படிப்பினையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றுதான், மிகப்பெரிய ஒரு சான்றுதான். எந்த அளவுக்கு அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லுகிற கட்டளையின் பின்பக்கம் அல்லாஹ் முடிக்கிற பொழுது அதுதான் அவர்களுக்கு சிறந்தது, மிக சுத்தமானது. அஸ்கா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார், மிக தூய்மையான ஒன்று. மூமீனான பெண்களுக்கு சொல்லுங்கள், குல்லில் முஃமினாத் யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன மின் ஃபுரூஜிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்த வேண்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய அந்தரங்கங்களை அவர்கள் பேண வேண்டும். அவர்கள் யாருக்கு எப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை அல்லாஹ்வுடைய திருமறை பாடம் நடத்துகிறது என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உணர்வுகள் என்பது அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக விசாரணை செய்யப்படும். வகுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதனோ படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாத்திரம் அது பலகீனமானது. ஆனால் அந்த பாவத்தையும் ஒரு மோசமான நடவடிக்கைகளையும் கையில் எடுக்கிற பொழுது ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஃமினு யகார், ஒரு மூமின் ரோஷப்படுவான், வல்லாஹு அஸ்ஸ வஜல் யகார், அது போன்று அவனை படைத்த அல்லாஹுவும் ரோஷப்படுகிறான். ஒரு மூமினும் ரோஷப்படுகிறான், அவன் மூமின் என்பவன் ரோஷமுள்ளவன், அல்லாஹுவும் ரோஷக்காரன். அந்த ரோஷம் என்றால் என்ன தெரியுமா? ஐயத்தியல் முஃமினு மா ஹர்ரமல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைஹி, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை ஒரு மனிதன் செய்கிற பொழுது அல்லாஹுடைய ரோஷம் வெளிப்படுகிறது என்றாங்க அல்லாஹுடைய தூதர். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய ரோஷம் வெளிப்படுகிறது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். இதான் இது அர்த்தம். எனவே நான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வருகிற உணர்வுகள் ஒவ்வொன்றுமே எனக்கு என்ன பாடங்களை சொல்லித் தருகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் ஆராஃப் 179வது வசனம், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நாங்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்கென்றே படைத்து விட்டோம். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அந்த உள்ளங்களை வைத்து அவர்கள் நல்லதை சிந்தித்து விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். வலஹும் அயூனுல் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், அந்த பார்வைகளை பயன்படுத்தி கண்கள் இருக்கும், அந்த கண்களை பயன்படுத்தி அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிகள் இருக்கும், அந்த செவிகளை பயன்படுத்தி அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், உலாஇக கல் அன்ஆம், இவர்கள் யார் தெரியுமா? கால்நடைகளை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அவல், இல்லை இல்லை, அதைவிடவும் கேவலமானவர்கள். ஒரு ஆட்டை, மாட்டை, கோழியை வீட்டில் வளர்த்தா அது நேரத்துக்கு கோழியெல்லாம் வந்து கூட்டில் வந்து அடங்கிடும். மாடன்னா அதை சாச்சா அதை வந்து சேர்ந்துடும்.
ஆனால் மனுஷனுக்கு எவ்வளவுதான் பாடங்கள் நடத்தினாலும், எவ்வளவுதான் விடயங்கள் செய்யப்பட்டாலும், செய்து கொடுக்கப்பட்டாலும், அவனுடைய உள்ளம் நல்லதை வழங்குதில்லை, பார்வை நல்லதை பார்க்குதில்லை, காது நல்லதை கேட்குதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துக்கென்றே படைக்கப்பட்ட கூட்டம் அவர்கள். அவருடைய பண்புகள் அது இப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமையில் சாட்டுப்போக்குகளும் நாங்கள் செய்த காரியங்களும் எங்களை காப்பாற்றிவிடும் என்று நினைக்கிறோமா? எங்களிடத்திலே வந்து எங்களுக்கான செயற்பாடுகளை கொடுத்துவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோமா? அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிடுவோம். அவர்களுடைய கால்கள் அவர்கள் செய்த செயற்பாடுகளை சாட்சி சொல்லும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நரகத்துக்கென்று மனிதன் படைக்கப்பட்டு இந்த கூட்டம் நரகத்துக்கு போகிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அவருடைய பார்வைகள், அவருடைய செவிப்புலன், பார்வை புலன், தோள்கள், உடம்ப மனுஷா மூடி இருக்கிறதுங்க, முழுமையா உடம்ப மூடி இருக்கிறது என்ன? தோல். இந்த தோள்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். மனிதன் கேட்பான், வகாலு லி ஜுலூதிஹிம், தோள்களை பார்த்து மனிதன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, ஏனப்பா எங்களுக்கு எதிராக நீ சாட்சி சொன்னாய்? எங்களுக்கு எதிராக நீ ஏன் சாட்சி சொன்னாய்? நீ எங்களோடு தானே இருந்தாய், எங்களுக்கு எதிராக அந்த படைத்த அல்லாஹ்வுக்கு நீ சாட்சி சொல்லிவிட்டாயே. அந்த தோள்கள், மனிதனின் தோள்கள் மனிதனுக்கு எதிராகவே பேசும். என்ன தெரியுமா? அன்தகனல்லாஹு குல்ல ஷைஇன், எல்லா படைப்பினங்களையும் படைத்து பேச வைத்த ரப்புல் ஆலமீன், ஒவ்வொன்றையும் பேச வைத்த அல்லாஹுதான். அன்தகனல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை, அவன்தான் என்னையும் பேச வைத்தான். தோள்கள் சொல்லும், எங்களையும் அந்த அல்லாஹு தான் பேச வைத்தான். வாய்கள் முத்திரையிடப்படும், பேச முடியாது, சாட்டுப்போக்குகள் சொல்ல முடியாது. அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் கட்டுப்படுத்த பழக வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் முதலாவது பக்குவப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உணர்வுகளின் முழு வாயலும் இந்த உள்ளத்திலே இருக்கிறது. அந்த உள்ளம் சீர்பெற்றால் அவனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் சீர்பெற்று விடும். அதுவே அந்த உள்ளம் சீர்கட்டு விட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த உடல் பாகங்களுமே சீர்கட்டு விடும். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம், மனிதன் வச்சிருக்கிற யதார்த்தம், அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்திய யதார்த்தம். எனவே இந்த உணர்வுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான உணர்வுகளாக நாங்கள் மாற்றுவோம். இதில் தான் மனித உணர்வுகளும் மனித வாழ்வின் யதார்த்தமும் தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த சுவர்க்கத்திலே சேர்க்கிற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை தருவானாக. இந்த உபதேசம் வெறுமனே நாங்கள் செவியேற்றோம் என்ற அடிப்படையில் ஒரு காதினால் செவியேற்று மது காரினால் விட்டுவிட்டு செல்லுகின்ற நிலை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக செவியேற்கப்பட்ட ஒவ்வொரு உபதேசங்களும் அல்லாஹ் ரசூலினுடைய வார்த்தையிலிருந்து பேசப்பட்ட உபதேசங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள். ஏதோ இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார் அல்லது ஊர் கடந்து இங்கு வந்து வரலாறுகளை சொல்லிவிட்டு போகிறார் என்பதல்ல. அந்த வரலாறுகள் ஒவ்வொன்றும் பொன்னான எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்ட ஒன்று என்றால் அந்த வரலாறுகள் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதைத்தான் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தில் வாழுகிற வளருகிற ஒவ்வொரு வாலிபனும் யுவதியும் சிறுவனும் குழந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உணர்வுகளை சீர்படுத்தி அதன் ஊடாக சுவர்க்கத்தை அடைகிற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹ் எங்களை மாற்றி அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.